எனக்கும் மாமாவுக்கும் ரொம்ப பிளெஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா, நாங்கள் லவ் பண்ணும்போது அவர் கூட பேசினோம். இந்த மாதிரி லவ் பண்ணுறோம்னு சொன்னோம். அப்படியா, ரொம்ப சந்தோஷம். அவர் என்ன பண்ணுறாரு, இந்த மாதிரி டிரெக்ஷன் ஃபீல்டில் இருக்காரு, ட்ரஸ்ட்டு இது எல்லாமே மாமா பண்ண ரொம்ப நல்லா செலெக்ஷன் பண்ணிக்கன்னு சொன்னார். நிச்சயமாக போகுதுன்னு நிச்சயம் பண்ண உடனே வாழ்த்துக்கள், கல்யாணத்துக்கு கண்டிப்பாக நான் வந்துடுறேன் அப்படின்னாரு. கல்யாணம் பண்ணிட்டு ரிசப்ஷன் அன்னைக்கு நீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க அந்த ஃபுட்டேஜ். அவர்களுடைய மகப்பேருக்கும் நான் வந்து நிற்பேன் அப்படின்னு சொன்னார் அவர். அண்ட் வளகாப்பு அப்போ சார் வாஸ் இன் அமெரிக்கா. ஸோ வளகாப்பு முடிச்சுட்டு நான் போய் அவரை பார்த்தேன், பர்சனலாக மீட் பண்ணேன். சாரி வர முடியல, கோச்சுக்காதீங்க, இன்னொரு லஞ்ச் வந்து கண்டிப்பாக நான் உங்களுக்கு நான் விருந்து கொடுக்கணும், ஏன்னா ஒரு பெரியப்பா ஸ்தானம் இல்லை வீட்டில் பெரியவர் ஸ்தானத்தில் நான் இருக்கேன், உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு விருந்து கொடுக்கணும் அப்படின்னாரு. அப்படியே கட் பண்ணி பார்த்தீங்கன்னா தம்பியோட நேமிங் செரிமனிக்கு வந்து அவர் தான் பண்ணார். ஸோ எனக்கு வந்து பெரிய ஃபங்க்ஷனாக அதை வைக்கணும் பண்ணணும் எனக்கு ஆசை இல்லை. எனக்கு அப்பாவுக்கு ஆண்டவர் பேர் வச்சா போதும் அப்படின்னாரு. ஸோ அதே தான் எங்களுக்குமே, எனக்கும் மாமாவுமே பெரிய ஃபேன். ஆஸ் டைரக்டரா வந்து மாமாவிட்ட கத்துக்கிற இன்ஸ்பயர் பண்ற விஷயங்கள் நிறைய.